பொள்ளாச்சி ஜமீன்தாருக்கு ஆண்மகன் இல்லை. பழனி முருகனை வேண்டிக் கொண்டார். எனக்கு ஆண்மகன் பிறந்தால் 10,000 வாழைப்பழம் பஞ்சாமிர்தத்துக்கு அளிக்கிறேன் என்று. இறைவனிடம் வேண்டியபடியே இவருக்கு ஆண்மகன் கிடைத்தது. வண்டிக்காரரை கூப்பிட்டு, இந்த 10,000 வாழைப்பழங்களை கொண்டு போய் பழனி பஞ்சாமிர்தத்துக்கு கொடுத்து விட்டு வா என்று சொன்னார். வண்டிக்காரர் செல்லும் வழியில் பழனிக்கு முன்பே நெய்க்காரப்பட்டு என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே நின்று டீ குடித்தார் வண்டிக்காரர். அந்த சமயம் ஒரு பெண்மணி ஒரு சிறு பிள்ளையுடன் வந்து, ஐயா பசிக்குது, காசு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன். நான் வண்டிக்காரனம்மா, என்கிட்ட பைசா எல்லாம் இல்லை. ஐயா இவ்வளோ பழம் ஏற்றிட்டு போகிறீங்களே, எனக்காக ஒரு 3 பழம் கொடுக்கக்கூடாதா? அவரும் அந்த பெண்மணி கேட்டபடியே 3 பழங்களை கொடுத்து விட்டார். பின்னர் பழனிக்கு சென்று பில் போட்டு வாழைப்பழங்களை கொடுத்துவிட்டு திரும்புகிறார். ஜமீன்தாரிடம் வந்து அந்த பில்லை கொடுத்து விட்டார். ஜமீன்தாரரும் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய நிம்மதியில் நன்றாக உறங்கினார். அன்று ஜமீன்தாரருக்கு ஒரு கனவு. கனவில் முருகன் வந்து, எப்பா நீ எனக்கு கொடுத்த 3 பழம் எனக்கு கிடைச்சிது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் ஜமீன்தார். அட பாவமே, 10,000 பழத்தில் வெறும் 3 பழம்தான் கொடுத்தானா? விடிய காலம் 4 மணிக்கு வண்டிக்காரரை இழுத்து வந்து புளிய மரத்தில் கட்டி வைத்து அடி அடின்று அடிக்கிறார்கள். வண்டிக்காரர், எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாவது அடிங்களேன். 10,000 பழத்தில் வெறும் 3 பழத்தை மட்டும் கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. சாமி, நான் பழம் கொடுத்ததுக்கு பில்லு கொடுத்தேனே. அதெல்லாம் இல்லை, வெறும் 3 பழத்தை கொடுத்துருக்க. 3 பழம் என்று சொன்னதும் வண்டிக்காரருக்கு பளிச்சென்று உதயமானது. ஐயா அவுத்து விடுங்க, உண்மையை சொல்கிறேன் என்று அந்த 3 பழத்தை அந்த பெண்மணிக்கும் சிறுவனுக்கும் கொடுத்ததை சொன்னார் வண்டிக்காரர். ஜமீன்தார் குச்சியை கீழே போட்டுவிட்டு வண்டிக்காரரை தொட்டு கும்பிட்டார். வண்டிக்காரர் அந்த ஏழை பெண்மணிக்கும் சிறுவனுக்கும் கொடுத்த அந்த 3 பழம்தான் முருகனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது.